வேண்டிக் கொள்ளு, வேண்டிக் கொள்ளு, அதுவே வேண்டிக்கிட்டு தான் நிக்குது. இயேசுவே பார்த்து ஏதாவது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கும் என்ன வேலையும் வேலையை பார்த்து கம்மன் கடை. நீ பரிசுத்த ஸ்திரீதான், நீ பாக்கியமுள்ள ஸ்திரீதான், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீதான். ஆனா நான் வேலை செய்யணும்னா என் வேலை இன்னும் வரல. என் வேலை வரும்போது நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் உடனே மரியா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டா, சொல்லிட்டா சீசர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுபடி அப்படின்னு அர்த்தம். ஒரு வயது என்கிட்ட வராதீங்க, இயேசு கிட்ட போங்க. சொல்லுங்க, நீங்க என்கிட்ட வந்தீங்க, நான் அவருக்கு போனேன், அவர் சொல்றாரு எனக்கும் உனக்கும் என்ன, உன் காரியமா இருந்தா என்கிட்ட வா, அவங்க காரியமா இருந்தா நீ என்கிட்ட வராத. காரியம் அவங்களுக்கு அவங்க என்கிட்ட வரட்டும் வரட்டும். நம்ம இயேசுக்கும் உங்களுக்கு இடையில எந்த மரியாதை வந்து நிக்க முடியாது. ராமே சொல்லுங்க பாருங்க, நான் சொல்றேன் வேளாங்கண்ணி பாடிப்பட்டி மரியாதை தேடி போனா மொத்தத்தை அடிக்கணும். ஆண்டவரை நம்பி வந்தா மட்டும்தான் சொல்ல வாழ்ற தொழில். ஆண்டவர் மொட்டை அடிக்கிறவர்ல உங்களை வாழ வைக்கிறவர். சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் தெரிகிறது இல்ல. மொட்டை அடிச்சாலும் பரவாயில்ல, செய்யுங்க. வேண்டிக் கொள்ளு, வேண்டிக் கொள்ளு, வேண்டிக் உடனே பாயிண்ட் முடிச்சுட்டா பாத்தீங்களா? சீசன்ல பார்த்து வேலைக்காரங்களை பார்த்து சொன்னாங்க பாத்தீங்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி உடனே வந்துட்டாங்க. முதல்ல வந்திருக்கலாம்ல. நிறைய பேர் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில முடியாத பட்சத்துல எங்க வர்றாங்க? ஒழுங்கா மனம் திரும்பி இயேசுவின் பக்கமா வந்தா ஆண்டவருக்கு அற்புதம் செய்வாங்க. இல்ல மொட்டை அடிச்சு காது குத்தி ஓட்டாண்டியாகி போய் அவன் ஒண்ணுமே இல்லாத போனதுக்கு அப்புறம் தான் இயேசுவே என்று யாருமே இல்லை அப்படின்னு பாடிக்கிறது நிக்கணும். அதனால ஒழுங்கா மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சொல்லுங்க சொல்லுங்க